Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு Akshas recipesல ரவா சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு டைரக்டா குக்கர்லயே தாளிச்சிட்டேன். நீங்க panல கூட செய்யலாம். கிச்சடி செய்யறதுக்கு தேவையான ingredients எல்லாம் சொல்றேன். 3/4 கப் அளவுக்கு ரவா வெள்ளை ரவா எடுத்துர்க்கேன். அதே சேம் குவாண்டிட்டி 3/4 கப் அளவுக்கு சேமியாவும் எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 10 பல் மிளகு, ஒரு 10-15 முந்திரி, 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு 20 சின்ன வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான காய்கறி எல்லாம் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாமே சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ரவாவை ஃப்ரை பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் ரவா லைட்டாக கலர் மாறி நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் அடி பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சேமியாவை மறுபடியும் அதே மாதிரி ரவா வறுத்தோம்ல அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து 10 முந்திரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே இந்த கிச்சடி செஞ்சிடலாம். குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, மிளகு இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு கட் பண்ண இஞ்சி, பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். டைரெக்டாக நம்ம எண்ணெயில் இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா கிளறினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் நான் இப்போ சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். காயை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரோட மூடியை போட்டு ஒரு விசில் சத்தம் வர்ற வரைக்கும் வேக விடணும். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். அதனால தான் 4-5 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு விசில் சத்தம் வந்துருச்சு. ஸ்டீமும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு வறுத்த ரவா, சேமியா இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 80% அளவுக்கு நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்த சேமியா, ரவா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நார்மலான வெள்ளை ரவா இருக்கு இல்லையா, உப்மா ரவா, அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேமியா ட்ரூ வர்மிசிலி பாயாச சேமியா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அது நீல நீளமாக இருக்கும், சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணி அதை தான் நான் இந்த டிஷ்ஷில் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியா, ரவாக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா குழைவாக வரும் நம்மளுக்கு அந்த கிச்சடி. ரவா சேமியாவோட குவான்டிட்டிக்கு டபுள் த குவான்டிட்டி நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் கிச்சடியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரவா 3/4 கப்பு, சேமியா 3/4 கப்பு, ரெண்டுமே சேர்த்து 1.5 கப்பு வருது. அதனால 3 கப்பு தண்ணி சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நான் சொன்ன அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான கிச்சடி ஈஸியாக நீங்களும் செய்யலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீமும் அடங்கிருச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா குழைவாக வந்திருக்கு. ஹல்வா மாதிரி குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. வறுத்த முந்திரி, அப்புறம் இன்னொரு டீஸ்பூன் நெய் இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சுட சுட தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு தலை இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும்.
என்ன இவ்வளோ நெய் சேர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த அளவுக்கு நெய் சேர்த்தா தான் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் சாப்பிடும்போது அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி ரிச்சான டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ரவா சேமியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்ச கிச்சடியை நீங்களும் வந்து அழகாக டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். See you and take care.